தற்போதைய அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் ஈழவட்டானில் மினி டைடல் பூங்காவை திறந்து வைத்த பின்பு சாலையில் நடந்து சென்று பொதுமக்களிடம் கைகளை குலுக்கி அவர்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டு வருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்கள். அதாவது தூத்துக்குடி திருச்செந்தூர் ரோட்ல இருக்கிற சத்யா நகர் பகுதியில புதிதாக கட்டப்பட்ட நியோ டைடல் பார்க்கை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வச்சிருந்தாருங்க. ஏறத்தாழ 32 கோடி செலவுல 63,000 சதுரடி பரப்பளவுல 4 தளங்களுடன் கட்டப்பட்ட இந்த மினி டைடல் பார்க்ல அதோட திறப்பு விழாவானது நடைபெற்றது. அதாவது கடந்த பல மாதங்களாக இந்த பணிகள் நடைபெற்று வந்தாலும் இன்னைக்கு முதல்வர் திறந்து வைத்த நிலையில அங்க திறந்து வைத்ததோட வெளியே வந்ததோட அங்க உள்ள பொதுமக்கள்கிட்ட மனு வாங்குறதும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளை தூக்கி கொஞ்சிறதுமா உள்ள காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது இந்த விழா முடிஞ்ச உடனே வெளியே வந்த முதல்வர் தற்போது அந்த பொதுமக்கள்கிட்ட அவங்களோட குறைகளை கேட்கறது, அதாவது அந்த பகுதியில் உள்ள மக்களோட குறைகளை கேட்கறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சிறது உள்ளிட்ட பல்வேறு இது இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது 2 நாள் பயணமாக தூத்துக்குடி வந்திருக்கிற முதல்வர் இன்று இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் முடிச்சு இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடக்குது, அதுக்கு போறாங்க. அதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா இன்று இரவு சத்யாவில் உள்ள, அதாவது தூத்துக்குடியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கிட்டு நாளை காலை தூத்துக்குடியில மற்றொரு விழாவில் கலந்துக்கிறாரு. அதனை அடுத்து சாலை மார்க்கமாக கன்னியாகுமரி செல்லக்கூடிய அவர் தற்போது அந்த விழா முடித்து வெளியே வந்த நிலையில அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்டையும் சரி, அங்க இருக்கிற பொதுமக்கள்கிட்ட அவங்களோட குறைகளுக்கு உண்டான மனுக்களை வாங்குறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைகளை தூக்கி கொஞ்சிறது உள்ளிட்டவைகளை தற்போது பண்ணிட்டு இருக்கிறது இங்க உள்ள மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.